வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாம் கன்னியாகுமரியுடைய நயாகரா, கன்னியாகுமரியுடைய அதிரப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருப்பரப்பு அருவியில் நிற்கிறோம். இந்த அருவி குறித்த தகவல்களை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த திருப்பரப்பு அருவி கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருவனந்தபுரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. இந்த திருப்பரப்பு அருவிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, பக்கத்துல விமான நிலையம்னா திருவனந்தபுரம், பக்கத்துல ரயில்வே நிலையம் அப்படின்னு சொன்னா குழித்துறை. குழித்துறையில இருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ல இந்த அருவி அமைஞ்சிருக்கு. திருப்பரப்பு ஊர் பக்கத்திலேயே தான் இந்த அருவி இருக்கு. இங்க வரைக்குமே உங்களால வர முடியும். வாகனங்கள் இங்க வரைக்குமே வர முடியும். இதுல வர்றதுக்கு நல்ல வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்ல வரலாம். உங்களுடைய சொந்த வாகனங்கள் இருந்துச்சுன்னா நீங்க அதுலயுமே வரலாம். இந்த கோதை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு இங்க அருவியா விழுது. இந்த அருவி ஏறக்குறைய ஒரு 300 அடி நீளத்துக்கு உள்ளதா இருக்கு. ஒரு 50 அடி உயரத்துல இருந்து இந்த தண்ணி விழுகிறத பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்யமா இருக்கு. இங்க குளிக்க வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வாகனங்களுக்கு நிறுத்து கட்டணமா ஒரு 50 ரூபாய் கட்டணும். அது போக இங்க உள்ள வர்றதுக்கு ஒரு நபருக்கு 10 ரூபாய் வீதம் நீங்க குளியல் கட்டணம் செலுத்தணும். இங்க வந்த உடனேயே இங்க ஒரு சின்ன பூங்கா மாதிரியான அமைப்பு இருக்கு. அதை தாண்டி வந்தோம்னா இப்படி அழகா தண்ணி கொட்டுறத பார்க்க முடியுது. அந்த தண்ணி கொட்டி இப்படி தழும்பி போகக்கூடியதுலயும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடிக்கிட்டே அதுல குளிச்சுக்கிட்டு இருக்கத நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. ஆனா கூட்ட நெரிசல் மாதிரியே இல்லை. என்னதான் இது கன்னியாகுமரியுடைய நயாகரா, கன்னியாகுமரியுடைய அதிரப்பள்ளின்னு சொன்னாலும், அந்த முன்னாடி சொன்ன அந்த 2 அருவியிலும் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல நீங்க குளிக்கலாம். நாமளும் குடும்பத்தோட இங்க வந்தோம். தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல நின்று குளியல் ஆட்டம் போட்டுக்கிட்டே தாங்க இருந்தோம். அந்த அருவியில இருந்து வரக்கூடிய தண்ணி தெத்தி விழுந்து போகக்கூடிய ஒவ்வொரு இடமுமே பார்க்கிறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருக்கு. அந்த இடத்துலயே பக்கத்துல ஒரு நீச்சல் குளம் இருக்கு. சின்ன குழந்தைங்க, அருவியில குளிக்க விருப்பம் இல்லாதவங்க, இந்த மாதிரி மகிழ்ச்சியா குளிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நீச்சல் குளத்துல தண்ணி குளிக்கலாம். இது கெட்டி கிடக்கிற தண்ணி கிடையாது. இங்க தண்ணி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இங்க வந்து வெளியில போய்கிட்டே இருக்கும். அதனால நல்ல தண்ணியா தான் இருக்கு. இங்க இந்த நீச்சல் குளத்துல குளிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாயும், அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு ரப்பர் டியூப் கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்க இதுல நீச்சல் பழகலாம், விளையாடலாம். அதுக்கு ஒரு 10 ரூபாயும் கட்டணமா வசூலிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நீச்சல் குளத்துல குளிச்சுக்கிட்டே அருவியுடைய வியூவை பார்க்கறது அவ்வளவு சிறப்பா நல்லா இருக்கு. நிறைய பேர் அங்க இருந்துட்டு புகைப்படங்கள் எடுத்தத பார்க்க முடிஞ்சது. ரம்யமா இருந்துச்சு. நாங்க போயிருந்த சமயத்துல தண்ணி அதிகமாவே வந்துச்சு. கோடை காலத்துல போயிருந்தோம். அப்போ ரொம்ப குறைவா வந்துச்சு. இப்போ தண்ணி நிறையவே வருது. ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப அதிகமா விழுகிறதுனால அந்த இடத்துல குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுப்பு வச்சிருந்தாங்க. அருவில இருந்து விழக்கூடிய தண்ணி எவ்வளவு அழகா இது வழியா போகுது பாருங்க. இந்த ஆற்று வழியா போகுது. இந்த அருவிக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது. பௌர்ணமி நாட்கள்ல இங்க சிறப்பு பூசைகள் நடக்கிறது உண்டு. இந்த அருவிக்கு கொஞ்சம் தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னா நாம பேச்சிப்பாறை அணைய பார்க்கலாம். அங்கிருந்து கோதையாறுக்கும் போகலாம். ஒரு 26 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோதையாறு இருக்கு. அங்கேயும் இரட்டை அருவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அருவி இருக்கு. இந்த அருவியை பொறுத்தவரையில இந்த அருவிக்கு மேல ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி போறதுக்காக அதுல ஒரு சின்ன தடுப்பணை அப்படின்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து விவசாயத்துக்கு, இந்த பாசனத்துக்கு தண்ணி எல்லாமே போகுது. இந்த ஆர்ப்பரிச்சு விழக்கூடிய தண்ணி இதுல பொதுவா சீசன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷத்துக்கு ஒரு 7 மாசம் இருக்கும். கோடை காலத்துல ரொம்பவே குறைவா இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த மழையினால முன்ன பின்ன தண்ணி வரும். அதனால விசாரிச்சுட்டு வர்றது நல்லது.
ஆண்டு முழுவதுமே தண்ணி இருக்கு. இங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தோம்னா இந்த நீச்சல் குளத்துல குளிக்க வைக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி அது பக்கத்திலேயே இப்படி ஒரு பூங்கா இருக்கு. பூங்காவுல சின்ன சின்ன விலங்குகள் மாதிரியான உருவங்கள் வச்சிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த பூங்காவுல உங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கோ, அதுல உட்கார்ந்து பெரியவங்க இந்த அருவியுடைய அழகை ரசிக்கிறதுக்கோ, இந்த பூங்காவை பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. இந்த பூங்காவில இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. அதுலயும் அந்த ஊஞ்சலை பார்த்தோம்னா, அருவியை பார்க்க திரும்பி உட்கார்ந்துகிட்டு அந்த ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்தோம்னா, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா தாங்க இருக்கும். இங்க குழந்தைங்க வர்றாங்க. வந்து இந்த பூங்காவுல என்னென்ன விளையாட முடியுமோ விளையாடுறாங்க. சாதாரணமா மத்த பூங்காக்கள்ல இருக்க மாதிரியான சீசா, ஊஞ்சல் அந்த மாதிரி இருந்தாலும், இதுல இந்த படியில ஏறி போய் அந்த டனல் வழியா வர்றது ரொம்பவே அழகா வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய தீம் பார்க்ல இருக்கக்கூடிய மாதிரியான விஷயத்த இங்க இந்த பார்க்ல அதுவும் எந்த கட்டணமும் இல்லாம வச்சிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தாங்க. இங்க நாங்க போயிருந்த சமயத்துல நிறைய வண்டிகள் வந்திருந்ததுனால ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்கிங் இருந்தது. இப்ப நம்ம பாக்குறது இந்த அருவி விழுந்து போகக்கூடிய தண்ணீர் வரக்கூடியதுதான், ஆறா போகக்கூடியது. இந்த அருவி இதை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாறை நிறைஞ்சு காணப்படுது. ஏறக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பாறைகளா தான் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால இந்த தண்ணியில எந்த சுழல் அந்த மாதிரி இல்லை. அதிகப்படியான தண்ணி வந்துச்சுன்னா மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியே உடை மாற்றுவதற்கான இடம் இருக்கு. பொது கட்டண கழிப்பிட வசதியுமே இங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த அருவியில குளிக்கிறவங்க, இந்த நீச்சல் குளத்துல குளிக்கிறவங்க தங்களுடைய உடைகளை மாத்திக்கிறதுக்கு அங்கேயே வசதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கும் விளையாட்டு ஜாமான் வாங்குறதுக்குமே இங்க நிறைய கடைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நம்ம கூட வந்த குட்டீஸும் குளிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு தேவையான விளையாட்டு பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க. நீங்க உங்களை ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரியான டீ கடைகள், சோடா கடை, சர்பத்து கடை, சின்ன சின்ன கடி பலகாரங்கள் சாப்பிட்ற மாதிரியான கடை அப்படின்னு நிறையவே இதை சுத்தி முத்தி இருக்குது. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயத்துல இவ்வளவு ரம்யமா இருக்கக்கூடிய இந்த திருப்பரப்பு அருவிக்கு நீங்க வாங்க. உங்களுக்கு இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்த நேரம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தண்ணி விழுந்தது, கூட்டம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே நாங்க நல்லா என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. கொஞ்சம் சேனலுக்கு உள்ள போய் இருக்கிற பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அருவிகள், இயற்கை பாங்கான இடங்களுக்கு போய் அங்க உள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அடுத்து இதே மாதிரியான வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.